ஹலோ எவ்ரிவன். போதைப் பொருளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உள்ளுக்கு போகும்போது நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்போதைய காலகட்டத்தில் போதைப் பொருள் மிக மிக வேகமாக பரவி வந்து கொண்டு இருக்குது. அதனால் சிலர் என்கிட்ட போதைப் பொருள் விழிப்புணர்வு வீடியோன்னு செஞ்சான்னு சொன்னால் நல்லமேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க. முதல்ல ஏன் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க என்றதை பார்ப்போம். முதலாவது மனவேதனை. மனவேதனைன்னு சொன்னால் லவ் ஃபெயிலியர், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னா வீட்டில் என்னாலும் ப்ராப்ளம், வாப்பாக்கு மார்க்கெட்டில் ப்ராப்ளம், அது அடுத்து ஸ்கூலில் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால மனம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நேரம் அவங்க ஏதாவது ஒரு போதைப் பொருளை தேடி செல்வாங்க. இரண்டாவது ஃபன் என்றால் நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிற டைமுக்கு, அதாவது எங்கேயாலும் ட்ரிப் செல்லும்போது, எங்கேயாலும் நைட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணும்போது, அதை முழிச்சு நிற்கும்போது, அந்த மாதிரி டைமில் போதைப் பொருள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கூட. மூன்றாவது கெத்து என்றால் சில இளைஞர்கள் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சொல்லி தனியொரு குழு இருப்பாங்க. அந்த குழு அவங்க சமூகத்தில் இருக்கிற ரூல்ஸ் ஒன்றை மதிக்க மாட்டாங்க. அவங்களோட உலகம் வேறாக இருக்கும். அப்போ அந்த குழுவோடு இணைந்து கொள்றதுக்காக வேண்டி, நானும் உங்களோட ஈக்குவல் தானன்னு சொல்லி காட்டுவதுக்காக வேண்டி இவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்ன கேட்டால் அந்த குழு ஈக்கிறார்கள் எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவளாக இருப்பாங்க. முக்கியமான ட்ரக்ட ஒரு விஷயம்தான் எடிக்ட் ஆகுறது. இந்த எடிக்ட் ஆகினால் அவங்களுக்கு அவங்கள விளங்குறல்ல, அவங்க எந்த செய்கிறன்னு விளங்குறல்ல, ஆனால் அந்த பதார்த்தம் அவங்களுக்கு தேவை. ட்ரக் அவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். இதுக்கான காரணம் என்ன, இதை பார்ப்போம். ஒரு ஆய்வில் தெரிய வர நண்பர்கள் ஒரு இடத்துல ட்ரிப் போன நேரமோ ஏதாவது ஒரு ஃபன் நேரமோ, அப்போ அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரக் யூஸ் பண்ணுற சிச்சுவேஷனாக இருந்துன்னு சொன்னால், அப்போ அதுக்கு 10 பேரில் 10 பேரும் ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரக்ஸ் எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் 10 பேரில் 2 பேருக்கு உடனே எடிக்ஷன் ஆயிடுவாங்களாம். அது என்னன்னு கேட்டால், அந்த 2 பேரோட ஜீன் அடிப்படையில் அவங்களோட பரம்பரை அடிப்படையில் அவங்களோட உடம்புல அது கூடுதலாக தாக்கம் செலுத்துமாம். ஆனால் அந்த 10 பேரில் அடுத்த 8 பேருக்கும் ஒன்றும் நடக்கிறதில்லைன்னு சொல்லி இல்லை, அவங்களும் எடிக்ட் ஆகுவாங்க. ஆனால் ஒரு தடவை யூஸ் பண்ணுறதால அவங்க எடிக்ட் ஆக மாட்டாங்க. ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ண சொல்லிக்கு அவங்க எடிக்ட் ஆகுவாங்க. அதனால் டாக்டர்மார்ட அட்வைஸ் என்னென்னு கேட்டால், ஒரு தடவையாச்சும் ட்ரக்கை சாம்பிளுக்காலும் எடுத்துக்கொள்ள வானம்னு சொல்லித்தான் ஒரு அறிவுரை. ஓகே, ட்ரக் யூஸ் பண்ணுறதால எப்படி எடிக்ட் ஆகுற என்றதை பார்ப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் டோப்பமின்னு சொல்கிறது எங்களோட மூளையில் ரிவார்ட் சென்டர்னு சொல்லி ஒரு இடம் ஒண்டிக்குது. அந்த இடத்துல நாங்கள் என்னவாலும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை காணும்போது, ஏதாவது ஒரு சந்தோஷம் அடையும் போது அந்த டோப்பமின்னு சொல்கிறது சுரக்குது. அது டோப்பமின் சுரந்தால் தான் எங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. டோப்பமின் சுரக்கல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஹாப்பினஸ் வரல. பொதுவாக நாங்கள் என்னால் நுகர்றேன்னு சொன்னால், டேஸ்ட்டை உணர்றதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு ஃபீலிங் கொண்டு வாரத்துக்கு டோப்பமின் என்றது கட்டாயம் தேவை. இந்த ட்ரக்ட விடயம் என்னென்னு கேட்டால், அந்த டோப்பமின்னு சொல்கிறத கூடுதலாக சுரக்க செய்கிறார். இந்த காரணத்தால் தான் ட்ரக் எடுத்துக்கொண்டவங்க அவங்க ஒரு செப்பரேட் உலகம் கொண்டு பேய்த்துருவாங்க. அவங்க சும்மா சிரிப்பாங்க. யார் முன்னால் ஈகிற யார் கிட்ட ஈகிற ஒன்றுமே விளங்குறதில்ல. அவங்க சும்மா சிரிப்பாங்க, அவங்க சும்மா பேசுவாங்க, அவங்களுக்கு அந்த ஹாப்பி ஃபீலிங் வரும். ஆனால் அந்த டோப்பமின் ட்ரக் எடுக்கிறதால சுரக்கிற வீதம் சரியான மட்டும் கூட. அது எப்படின்னு கேட்டால், ஒரு எருவ மாட்டு மந்தையில் அதை உடனே திறந்து விட்டேன்னு சொன்னால் முட்டி மோதி கொண்டு ஒட்டச்சி கொண்டு போகுமே, அந்த அளவுக்கு டோப்பமின் சுரக்குமா. அப்போ அதால் எங்கள் நரம்பு தொகுதியில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். நாங்கள் நார்மலாக ஹாப்பியில் ஈக்கிற டைமுக்கு 50 ng/dL என்ற அளவு திட்டத்தில் எங்களுக்கு அந்த டோப்பமின் சுரக்குது. ஆனால் மிகவும் ஹாப்பியாக ஈக்கிற டைமுக்கு ஏதாவது சந்தோஷமாக இருக்கிற டைமுக்கு 100 ng/dL என்ற முறையில் எங்களுக்கு டோப்பமின் சுரக்குது. ஆனால் ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்கிற டைமுக்கு அது 10 மடங்காக அதிகரிக்குமாம். இந்த டோப்பமின் என்கின்ற ஹோமோன் கூடுதலாக சுரந்த டைமில் குளித்தாலோ மலையில் நனைஞ்சாலோ அவங்களுக்கு அவங்களோட மைண்ட் அப்செட் ஆயிருமாம். அதாவது கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ஆயிருமாம். ட்ரக்ஸை யூஸ் பண்ணி கூடுதலாக சந்தோஷத்தையும் கூடுதலான
அந்த ஃபீலிங்ஸை எடுத்துக்கொள்கிற காரணத்தால் வந்து தேவையான இடங்களில் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் வராமல் போயிடுற. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. எனக்கு கேட்டால் சில ஆக்கள் இருப்பாங்க, அந்த ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆன ஆக்கள் வந்து நாங்கள் என்னவாலும் அவங்கள்ட்ட பேசிட்டு நினச்சிருந்தால் அவங்களோட மைண்டுக்கு ரீச் ஆகுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகி, ஏதாவது நம்ம ஜோக்ஸ் நினச்சிருந்தாலும் அவங்க அந்த ஜோக்கை கேட்ச் பண்ணுற வந்து கொஞ்சம் லேட் ஆகி தான் கேட்ச் பண்ணுவாங்க. ட்ரக்குக்கு எடிக்ட் ஆகின பிறகு அந்த ட்ரக்கோட தேவை அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டால், உதாரணத்துக்கு ஒரு மிக மிக பசியான ஒரு ஆளை வந்து, அதாவது 4-5 நாளாக பட்டினியில் இருந்த ஆள், ஒரு நல்ல உணவை காணாத ஒரு ஆள், அந்த மாதிரி வந்து ஒரு இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நல்ல ஒரு உணவு போஷனோட காட்டுன்னு சொன்னால் அவங்க எப்படி வந்து அதை தின்னுவாங்களோ அதை விட பல மடங்கு. அது உதாரணம் காட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரி பசியோட, சரியான பசியோடு இருக்கிற ஆக்கள் வந்து ஒரு பாஸ்கெட் பால்டு அளவுக்கு அந்த அந்த ரியாக்ஷன் இருக்குமென்னு சொல்லி சொன்னால், அந்த பாஸ்கெட் பால் விளையாடுற அந்த கிரவுண்டோட அளவுக்கு ஈக்குமாம் அந்த ட்ரக் அடிக்டட் ஆக்கள்கிட்ட வந்து ரியாக்ஷன்ஸ். உதாரணத்துக்கு அவங்க அந்த எடிக்டாக அந்த தேவைப்படுற டைமுக்கு வந்து அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கவே இல்லை. எங்களோட மூளையில் வந்து கொஞ்சம் காலத்துக்கு போகிற வந்து நிறைய தாக்கங்கள் ஆகிற. மூளைக்கு வந்து ஓவராக ப்ரெஷர் கொடுக்க சொல்லிக்கு வந்து இமோஷனல் அன்ஸ்டேபிள், சைக்காசிஸ், ஹெலுசினேஷன், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வர தொடங்குற. சும்மா இருந்து கொண்டு இருப்பீங்க, ஆனால் வந்து திடீரென்னு கோவப்படுவீங்க, அளவுக்கு அதிகமான கோவம் ஏற்படும். யாராவது உங்களை பேசுகிற மாதிரியோ ஏசுகிற மாதிரியோ சும்மா உங்களுக்கு கேட்டுகிட்டே ஈகும். அந்த மனப்பிரமைன்னு சொல்கிற அந்த மாதிரி நீங்கள் தனியாக பேசுவீங்க. யாரோட பேசுகிறியா, உதாரணத்துக்கு சொல்ல போனால் பேய் பூந்த மாதிரி ஈகுமென்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் உங்களோட அடி மனசில் ஈகிற பழைய நினைவுகள் எல்லாம் வந்து வெளிக்கு வரும். அதுகளோட நீங்கள் தனியாக பேசி கொண்டிருப்பீங்க. Parou, se for assalto, a gente já... Por que eu tenho música? Sir, I'm going to have to ask you to leave the property. Is that too much to ask? உள்ளத்தை பாதித்த நோய்கள் தான் சைக்கோசிஸ், சிசோஃப்ரீனியா போன்ற நோய்கள். ஏண்ட ஸ்கூல் லைஃப்பில் ஒரு முக்கியமான விடயம் நடந்தது. நான் ஸ்கூலில் படிக்கிற டைம், நான் அந்த பீரியடில் ஹெட் ப்ரிஃபெக்டாக இருந்தேன். அப்போ அந்த டைம் என்கிட்ட ஒரு பாய் மாட்டிப்படுற, அவர் மூக்குத்தூளை வச்சுக்கொண்டு வாயில் போட்டுட்டு மாட்டிப்படுற. அவரை கூட்டி கொண்டு போயிட்டு நான் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அப்போ பிரின்சிபல் அதை பார்த்துட்டு ஃபெஸ்டிவ் வார்ன் பண்ணி அனுப்புகிறேன். அதே நபர் ஒரு 3 மாதம், ஒரு 2 மாதம் 3 மாதம் கெப்புக்குள்ளே அதே நபர் மறுபடியும் என்கிட்ட மாட்டிப்படுற. ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறேன். அப்போ பிரின்சிபல் அவரை வந்து ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை, போலீஸுக்கு கால் பண்ணுறேன். அப்போ அவங்க இதை பற்றி விசாரிச்சு நிற்கிற டைம், அந்த ஒரு நாளில் அவருக்கு அந்த அந்த ரெகுலராக போட்டு வார அந்த அந்த மூக்குத்தூள் யூஸ் பண்ணி வார டைம் வரக்கொள்ள அவரோட கையெல்லாம் வந்து நடுங்க தொடங்குற. அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளதுக்கு கேள்வி போகிற. ஜஸ்ட் மூக்குத்தூள்லால் போதைப் பொருளை மூக்கின் மூலமாக எடுத்துக்கொள்றதால மூச்சு பாதையில் இருக்கிற களங்கள் பாதிக்கப்படுற. அதால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர. வாசனையே நுகர முடியாமல் போகும். மூச்சின் மூலமாக கிருமிகள் வந்து ஈஸியாக வந்து எங்கள் உடம்புக்குள்ளே போய்த்திரும். இதன் மூலமாக நுரையீரல் தாக்கப்படும். நுரையீரலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுன்னு சொன்னால் நியூமோனியா போன்ற நோய்கள் வர. நுரையீரலில் வந்து எப்சஸ், ஷேல் கட்டிப்படுற மாதிரியான நோய்கள் வரும். அது வந்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்கத்துக்கு நேரிடும். ஹார்ட்டையும் பாதிக்குமாம். ஒரு நிமிடத்துக்கு நார்மலான ஒருத்தருக்கு வந்து 72% துடிக்கிற இதயம் ட்ரக்கை யூஸ் பண்ணுற ஆளுக்கு வந்து 120% துடிக்குமாம். அதனால் தெக்கி எரித்மியா என்கின்ற நோய் வரதால் இறந்து போகிறார். ஊசி மூலம் ட்ரக்கை எடுத்துக்கொள்கிற ஆக்கள் அந்த ஊசி குத்துற இடம், இன்ஜெக்ட் பண்ணுற இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுமாம். அந்த இரசாயன பதார்த்தம் முதல்ல ஹார்ட்டை தாக்குற. ஹார்ட் மூலமாக உடம்புல இருக்கிற அனைத்து பகுதிகளில் இருக்கிற பார்ட்ஸ்களையும் தாக்குமாம். இந்த நிலைமையை என்டோகார்டைட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அந்த இரசாயன துணிக்கைகள் இதயத்தின் மூலமாக பம்ப் பண்ணப்பட்டு உடம்பில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் செல்லுமாம். உதாரணத்துக்கு மூளையில் போய்த்து இருந்தால் மூளையில் வந்து அந்த பதார்த்தங்கள் படிஞ்சு
அது பிளாக்களை ஏற்படுத்துமாம். அந்த குருதி கலங்களை அடைக்கிறதால இரத்த ஓட்டம் தடைப்பட்டு எனக்காக இன்ஃபெக்ஷன் ஆகுமாம். இன்ஃபெக்ஷன் ஆகி ஸ்ட்ரோக், அதாவது ஒரு சைடு வேலை செய்யாமல் பெரலைஸ் மாதிரியான நோய்களை கொண்டு வருமாம். ஹார்ட்டில் உள்ள குருதி குழாய்களை பிளாக் பண்ணுறதால ஹார்ட் அட்டேக்கும் வருமாம். இந்த துணிக்கைகள் இரத்தன் மூலமாக கடத்தப்பட்டு கண்களில் ஸ்டோர் ஆகியதால் கண்களில் பிளைண்ட்னஸ், அதாவது பார்வை குன்றிய நிலை, பார்வை இன்மை இதெல்லாம் ஏற்படியே. ஹெப்படைட்டிஸ் ABC செல்கின்ற நோயெல்லாம் வரும். அது ஈரலை தாக்கும். கண் மஞ்சள் நிறமாக மாறும். இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரும். ஜோண்டிஸ் நிலைமைகள் எல்லாம் வரும். உண்மையில் எங்கட சமுதாயத்துக்கு வார போதைப் பொருள் ஒரிஜினலாக ஈக்காது. அதில் நிறைய கெமிக்கல்ஸ் அது இது கலந்து தான் வரும். ஏன்னு கேட்டால் அந்த கடத்தி கொண்டு வர கூட்டம் அவங்களோட வாசிக்காக வேண்டி நிறைய கூட்டுறதுக்காக வேண்டி இன்னும் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுற அந்த கலக்கிற கெமிக்கல்ஸால் நிறைய நோய்கள் எக்ஸ்ட்ராவாக ஹெட் ஆகுற சில தீவிரவாத இயக்கங்கள் இருக்கிறது. அப்பாவி மக்களை கடத்திக்கணும் அவங்களோட தேவைக்காக வேண்டி ட்ரக்ஸ் சில ட்ரக்ஸ் இருக்குது. அந்த ட்ரக்ஸை செலுத்தி அவங்க அந்த ட்ரக்குக்காக வேண்டி இந்த தீவிரவாத கும்பல் எந்த சென்னண்டாலும் செய்வாங்களாம். அதால் இந்த தீவிரவாத கும்பல் அவங்கள ஸ்லீப்பர் செல்ஸாக, அதாவது தற்கொலை குண்டு தாக்குதல் செய்கிறதுக்குரிய ஆட்களாக யூஸ் பண்ணிக்கொள்வாங்களாம். கஞ்சாவில் நிறைய வகைகள் ஈக்கிறாம். சில கஞ்சா ஈக்கிறாம். அதை அடிச்சேன்னு சொன்னால் அவங்க கடவுள்னு சொல்லிக் கொள்வாங்களாம். சிலர் சொல்லுவாங்களாம், நான் கடவுள்கிட்ட தூதுவன், எனக்கு கடவுள்கிட்ட இருந்து டிரெக்டாக கான்டாக்ட் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொள்வாங்களாம். உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் அகோரிகள்னு சொல்லி சில கூட்டம் ஈக்குது. உங்களுக்கே தெரியும் கஞ்சா அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட கோட்பாடு என்ன கேட்டால் அவங்க டிரெக்டாக கான்டாக்டில் ஈக்கிறேன்னு சொல்லி, கடவுளோட டிரெக்டாக கான்டாக்டில் ஈக்கிறேன். சிலர் அவங்க கடவுள்னு சொல்லி கொண்டு ஈக்கிறாங்க. Você não é poderoso. Você não é poderoso. Jesus, Deus está aqui. Deus é maior do que tudo. Você não é poderoso. Deus é maior. Jesus Cristo está aqui. கஞ்சா போதைப் பொருளால் 36வது வயதிலே உயிரை இழந்தவர் தான் இந்த பொப் மார்லி. ஆனால் எங்கட இளைஞர்கள் அவர் ஒரு ஹீரோவாக சித்தரித்து அவங்களோட வெஹிக்கலில் எல்லா இடத்துலையும் அவனோட ஃபோட்டோவை ஒட்டி கொண்டு திரியிறாங்க. உண்மையில் எங்களோட சமுதாயத்தில் வெக்கப்பட வேண்டிய விடயம், ஒரு கஞ்சாக்காரனை எங்களோட ஹீரோவாக நினச்சி எங்களோட சமுதாயத்து இளைஞர்கள் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. சமூகத்தில் பலர் இருக்கிறாங்க, அவங்களோட சொந்த லாபத்துக்காக வேண்டி பலரையும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டு வராங்க. அவங்களுக்கு என்னால் கூற முடியுமான ஒரே ஒரு வார்த்தை, இறைவனை பயந்து கொள்ளுங்க. இந்த ட்ரக் எடிக்ட் ஆகின பிறகு இதை விட்டு நார்மல் லைஃபுக்கு திரும்புறேன்னு சொல்கிறது ஏலும். ஆனால் மிக மிக கஷ்டமான விடயம். How many times have you looked at those heavy addicts thinking they've ruined their lives and it's all their fault?